ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதேவி மெட்டல்ஸ் அண்ட் நான் உங்கள் தேவி. நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் ஆல்சோ கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இன் கேஸ் ஆஃப் கேஷ் ஆன் டெலிவரி, உங்கள் கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ரெண்டும் சேர்த்து எனக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராடக்ட்டோட ப்ரைஸு கொரியர் பர்சன் கிட்ட பே பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் உங்கள் பில் அமௌண்ட் டோட்டல் 1000 இருந்தால் போதும், கேஷ் ஆன் டெலிவரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பில் அமௌண்ட் 3000 இருந்தால் போதும், ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ பண்ணிக்கலாம். அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி 3 ப்ராடக்ட்ஸ் ஷிப்பிங் ஃப்ரீ தான். இன்றைக்கி நான் என்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கிற செயின்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில டிசைன்ஸ் மிஸ் ஆகிருக்கும், அதையும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஒரு 2-3 செயினோட டிசைன்ஸ் வந்து என்கிட்ட பிக்சர் இல்லை, நான் தேடி பார்த்துட்டு இல்லைன்றதுனால இந்த மாதிரி இருந்த பிக்சர்ஸ் வரையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எதுக்காக எல்லா பிக்சர்ஸையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்ரீதேவி மெட்டல்ஸில் மெயின் செல்லிங் ப்ராடக்ட்டே பார்த்திங்கன்னா ஐம்பொன் செயின் தான். இன்னொரு யாராச்சும் ஐம்பொன் செயின் சேல் பண்ணுறவங்கள கேட்டிங்க அப்படின்னா, ஐம்பொன் செயின் சேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் சேல் பண்ணுறதுன்றது விடுங்க, சேல் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம அந்த ஆர்டரை வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஆர்டரை வந்து நம்ம ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வைக்கிறது, நம்ம கஸ்டமரை மெயின்டைன் பண்ண வைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். வாங்குறவங்களுக்கு ஓகே, அந்த ஒரு செயின் தான், அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு அவ்வளோ இருக்குமா இருக்காதா அதை பற்றி எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் நிறைய சர்ச் பண்ணி அதை பற்றின இது எல்லாமே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்குவாங்க. ஒரு சிலர் அப்படி கிடையாது, ஐம்பொன் செயின் வேணும், வந்து பார்த்தோம், நாங்கள் வாங்கினோம், உங்களோட பிக்சர் எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களோட பேசினது எனக்கு பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் நான் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது வந்து உண்மையாக இதில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆஃப்டர் பர்ச்சேஸ் நான் வந்து இந்த செயினுக்கு லைஃப் டைம் கலர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட லைஃப் டைம் கலர் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி சேல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சேல் பண்ண ஆரம்பித்து ஒரு 6 to 7 years ஆகுது. ஸோ இதை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இதை ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு இதோட கஷ்டம் தெரியும். அண்ட் மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஐம்பொன் செயின் சேல் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், மேபி தப்பாக இருந்தால் அது மன்னிச்சிக்கோங்க. நிறைய பேர் இதை வந்து பியூர் ஐம்பொன்னாக சேல் பண்ணுறது இல்லை. பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாங்குறவங்களுக்கு, ஈவன் பாலிஷ் பண்ணி கேட்குறவங்களுக்கு கூட நான் அதை ஒரு கொஸ்டினாக கேட்டுட்டு தான் அதுக்கப்புறமா அந்த பாலிஷ் பண்ணி கொடுப்பேன். எதனால் நீங்கள் பாலிஷ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அன்பாலிஷ்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், இதுதான் அன்பாலிஷ்டாக வாங்கி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு அந்த கஸ்டமரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு நீங்களே சொல்கிறீங்க, எதனால் அப்புறம் கஸ்டமரை வந்து நீங்கள் அன்பாலிஷ்டுக்கே இது பண்ணுறீங்க, அன்பாலிஷ்டுக்கே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். இதில் வந்து எனக்கு பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, அதை வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. 1500 கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம். ஸோ அதில் என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்கோ அதை நீங்கள் அனுபவிக்கணும்ல. ஸோ நான் வந்து என்னோடய கம்ஃபர்டபுள் ஜோனுக்காக நான் உங்களுக்கு அந்த செயினை வந்து பாலிஷ் போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் பாலிஷ் பண்ணி தான் வாங்கியிருக்கீங்க, ஒன்ஸ் பாலிஷ் போச்சுன்னா திருப்பி பாலிஷ் பண்ணிக்கோங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் அது எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து இந்த செயினை ஐம்பொன் செயின்னு வாங்குறீங்க, ஸோ அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னோடய பாயிண்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த செயின் வாங்குறவங்க எனக்கு கருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மெயினாக இந்த செயின் கருக்கிறதுக்கு 2 ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பாடி ஹீட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த செயினுக்கான அந்த தண்ணி வந்து நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. தட் மீன் நீங்கள் வாஷ் பண்ணுறது வந்து அடிக்கடியாக வாஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தில் தான் நீங்கள் வாஷ் பண்ணாமல் செயின் கருக்குது அப்படின்னா, நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அது முடிஞ்சு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அந்த செயின் வந்து உங்களுக்கு ஹீட்டால் கருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த செயின் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து நீங்கள் அன்பாலிஷ்டாக யூஸ் பண்ணுங்கள். பாலிஷ் போட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி அந்த கவரிங் செயின் வாங்குறதுக்கும் இந்த செயின் வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுல்ல. என்ன ஒன்று, நீங்கள் ஒரு வாட்டியும் கவரிங் செயின் புதுசாக வாங்க போகிறீங்க, அப்படி இந்த செயினை நீங்கள் பாலிஷ் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் நீங்கள் பாலிஷ்க்கு பே பண்ண போகிறீங்க. இது 2த்துலேயும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லைல்ல உங்களுக்கு. இதை பற்றி நான் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசக்கூடாது, பட் இருந்தாலும் ஓகே நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு பொருள் நீங்கள் 1500 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்ன மைனஸ் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும், என்ன ப்ளஸ் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய மைண்ட் செட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, என்னோடய குரு, இந்த பிஸ்னஸில் என்னோடய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது.
என்ன இருக்கோ கஸ்டமர்கிட்ட அதை உண்மையை சொல்லுங்கள். ஒரு பொய் சொன்னால் அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும். அது வேண்டாம். என்ன இருக்கோ அதை அப்படியே உடச்சி கஸ்டமர்கிட்ட பேசுங்க. இதுதாங்க இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணான்னா போங்க, நான் வேறு ஒருத்தங்களுக்கு சேல் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான். சிம்பிள். நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்க, அதுக்கு நான் பொருள் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு பிஸ்னஸ்ஸு. இப்படி தாங்க நான் இது வரையுமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே அன்பாலிஷ்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அன்பாலிஷ்டாக வாங்குறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக கலர் கருக்கும். எதனால் கருக்கும்னா 2 ரீசன் நான் இப்போ சொன்னேன்ல, அந்த 2 ரீசன் தான். ஒன்று, அந்த ரெகுலர் வாஷ் பண்ணுங்கள். இல்லை, நான் ஒரு நாளுக்கு 5 முறை வாஷ் பண்ணுறேன், அப்போவுமே எனக்கு இந்த செயின் வந்து கருக்குது. இன்னும் 2 முறை எக்ஸ்ட்ரா வாஷ் பண்ணுங்கள். டோட்டலாக உங்கள் பாடி ஹீட் அந்த செயினுக்கு அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம போட போட நம்ம பாடி ஹீட்டை அந்த செயின் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, செம்போட முதல் குணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணும். அதுதான். ஸோ இதில் வந்து 80% ஆஃப் செம்பு தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற 20% தான் மற்ற மெட்டல் எல்லாமே இருக்கும். ஸோ செம்போட குணம் என்னென்னா நம்ம உடம்பு ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த அப்சார்ப் அதை பண்ண தானே செய்யும். இந்த மெட்டல் வந்து நம்ம அப்சார்ப் பண்ண தானே செய்யும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஃபுல் பிங்காக இந்த செயின் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து மற்ற 20% ஆஃப் மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் ஐம்பொன். 5 மெட்டல் கலந்த ஒரு மெட்டல் ஐம்பொன், பஞ்சலோக மெட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம மற்ற 4 மெட்டலுமே மிக்ஸ் பண்ணுறது. ஸோ செம்பு தான் இதில் மெயின் பார்ட்டு, செம்பு தான் இதில் மெயின் ப்ளே பண்ணுறது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம பாடி ஹீட்டை அது அப்சார்ப் பண்ண தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நமக்கு அப்சார்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீட்டை அது அப்சார்ப் பண்ண நம்ம பாடி ஹீட் வந்து ஒரு ஸ்டேஜில் நார்மலுக்கு வந்துடும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல செயின் வந்து கிளிட்டர் வர ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து கோல்ட் செயின் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்ககிட்டலாம் டெஸ்டிமோனியல் வாங்கணுன்னு தான் ஆசை. பட் எனக்கு சுத்தமாக டைம் இருக்கிறதே இல்லை. அதனால் வந்து நான் நிறைய பேர்கிட்ட ஆனால் கேட்டு வாங்கியும் வச்சுருக்கேன். ஒரு சில வீடியோஸ், ஒரு சில இந்த ஓப்பனிங் பார்சல் வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது, அண்ட் அந்த செயின் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னது, அதெல்லாமே நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் எல்லாமே இருக்கும். பட் அதை தேடி எடுக்கிறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. அண்ட் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு, நான் யூடியூப் வீடியோ போடுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு எந்தளவுக்கு டைம் இருக்கும்ன்ட்டு. டைம் இருக்கிறது இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் அதை சரியாக பண்ண முடியறதில்லை என்னால். அந்த டெஸ்டிமோனியலுக்காக தனியாக நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோன்னு ஒன்று போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் பண்ண முடியல என்னால். அந்த பழைய கஸ்டமர்ஸ் கிட்ட வீடியோ கூட ஆடியோலாம் கூட வாய்ஸ் மெசேஜெலாம் கூட வாங்கி வச்சுருக்கேன். பட் என்னால் பண்ண முடியறதில்ல. ஸோ பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன். ஏன்னா நான் போடுற அந்த ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கோல்ட் செயினை வந்து அவங்க அடகு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு செயின் வந்து கொண்டு வரணும். ஆனால் அந்த செயின் கவரிங் செயினாக இருக்கக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில் தங்கத்துக்கு டூப்ளிகேட்டாக ஒரு செயின் அந்த இடத்துல வரணும் அப்படின்னா பெட்டர் அந்த இடத்துல ஐம்பொன் செயின் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இல்லை நம்மக்கிட்ட, ஏன்னா இல்லாத கஷ்டத்துக்கு தான் அந்த தங்க செயினை அடகு வைக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் இந்த செயின் வந்து நம்ம எவ்வளோ நாளுக்கு அந்த செயின் நமக்கு ரிட்டர்ன் வரணுமோ அது வரையும் இந்த செயினை நம்ம போட்டுக்கலாம். ஒரு கோல்ட் செயினில் எந்த அளவுக்கு லைஃப் இருக்குமோ அந்தளவுக்கு இந்த செயினில் லைஃப் இருக்கும். இதை மேக்ஸிமம் நான் நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுருக்கேன். பட் புரியாதவங்க இப்போவும் எனக்கு கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஐ எம் ஆன்சரபிள். நான் இப்போவும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபைனலாக எல்லாருமே மோஸ்ட்லி எல்லோரும் ஐம்பொன் செயின் அன்பாலிஷ்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை உங்களால் அன்பாலிஷ்டாக வாங்கி யூஸ் பண்ண முடியல, என்னால் அத்தனை முறை வாஷ் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 மந்த்ஸாக ஒரு இதுவும் ஆல்டர்னேட்டும் கொண்டு வந்திருக்கேன் ஸ்பெஷல் பாலிஷோட. ஒன்ஸ் அந்த ஸ்பெஷல் பாலிஷ் போட்டிங்க அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ரெகுலர் யூஸ் 5 to 6 மந்த்ஸில் அந்த கலர் வந்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். தட் மீன் அந்த பாலிஷ் வந்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த பாலிஷ் போகிற வரையும் மேபி உங்களுக்கு செயின் கருத்தாலுமே அந்த கருத்த கலர் வந்து வெளியே தெரியாது. அந்த பாலிஷ் கோட்டிங் தான் வந்து வெளியே தெரியும். பட் என்னென்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் அந்த செயினுக்கான கான்டாக்ட் வந்து நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா அந்த உள்ள அந்த செயின் கருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் பாலிஷ் போக ஆரம்பிக்கும் போது நீங்கள் கம்பல்சரி அந்த ரெகுலர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ரெகுலராக கம்பல்சரி வாஷ் பண்ணியே ஆகணும். பட் இந்தளவுக்கு வாஷ் பண்ண வேண்டியிருக்காது. நான் சொன்னல, ஒரு நாளுக்கு 5 முறை வாஷ் பண்ணுங்கள், 6 முறை வாஷ் பண்ணுங்கள், 7 முறை வாஷ் பண்ணுங்கள். அத்தனை வாஷ்லாம் பண்ண வேண்டியிருக்காது. மினிமம் 2 இல்லைனா 3ன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 3 வாஷஸ், காலைல ஒன்று, மதியம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, அவ்வளோதான் போதும். அந்த 3 வாஷஸ்லேயே உங்களுக்கு செயின் வந்து நார்மலாகிடும். நம்ம வந்து வாங்குறது கோல்டு செயின் கிடையாது, நம்ம வாங்குறது கோல்டுக்கு டூப்ளிகேட் தான் வாங்குகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன மெனக்கெட்டணுமோ அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு அந்த நம்ம 1.5 லட்ச ரூபா செயினை
1500 கொடுத்து நம்ம வாங்குறோன்ற பட்சத்தில் அதுக்கு என்ன மைனஸோ அதுக்கு என்ன நெகட்டிவிட்டி இருக்கோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகிறோம். ஸோ அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் தாராளமாக வாஷ் பண்ணலாம். நீங்கள் மினிமம் 3 டைம்ஸ் ஆச்சும் வாஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 டைம்ஸ் வாஷ் பண்ணுறதுல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கலர் மெயின்டைன் ஆகும் அப்படின்னா அதை தாராளமாக பண்ணிட்டு போகலாமே. ஸோ அன்பாலிஷ்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை என்னால் வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு சூழ்நிலையே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்பெஷல் பாலிஷோடு போகலாம். இல்லை நான் எங்கன்னா வெளியே போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஸ்பெஷல் பாலிஷ்லாம் வேணாம், நான் எப்போவுமே ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க செயினை மைக்ரோ பாலிஷ் போட்டு வாங்கிக்கோங்க. பட் என்கிட்ட மைக்ரோ பாலிஷ் மூவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். எப்போவுமே அன்பாலிஷ்டாக வாங்குவாங்க. இப்போ ஒரு 4 மந்த்ஸாக இந்த ஸ்பெஷல் பாலிஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் பாலிஷும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குல்ல. ஏன்னா 5 மந்த்ஸில் நமக்கு பாலிஷ் போயிடும்போது நமக்கு பாலிஷ் ஐம்பொன் கலர் வந்து வெளியே வந்துடுது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம பாலிஷ் பண்ண வேண்டியது கிடையாது. ஒரே பாலிஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த பாலிஷ் கூட எதுக்காகனா ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த பாலிஷ். என்னை பொறுத்தவரையும் அப்படி தான். பட் அது ஆக்சுவல் ரீசன் பார்த்திங்கன்னா அது கிடையாது. பட் என்னை பொறுத்தவரையும் அந்த பாலிஷ் வந்து அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஐம்பொன் செயின் பெஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார் நம்ம கோல்ட் ஜுவல் இல்லாதவங்களுக்கும் சரி. கோல்ட் ஜுவல் என்னோடய கோல்ட் ஜுவல் இல்லைங்க என்கிட்ட சொல்கிறவங்க நிறைய பேர் இது தான் சொல்லுவாங்க. என்னோடய கோல்ட் ஜுவல் அடகு வைக்கிறேங்க, ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணும், யாருக்குமே தெரியக்கூடாது என்னோடய கோல்ட் ஜுவல் அடகு வச்சது. ஸோ எனக்கு வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணும், சேம் என்னோடய கோல்ட் செயின் மாதிரியே பண்ணி கொடுங்க சிஸ்டர்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறவங்க நிறைய பேர். அந்த சேம் சூழ்நிலை எனக்குமே இருக்குங்க. என்னோடய சரடுமே அடகில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பெயின் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கேட்குறவங்க இருக்காங்கள்ல, நிறைய பேர் இருக்காங்க கேட்குறவங்க. நம்மளோட பெயினை பற்றி யோசிக்காமல் அதை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதிலடியாக அது கண்டிப்பாக நம்மளோட ஐம்பொன் செயின் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல போகிறேங்க, இவ்வளோ தூரத்தில் வேலைக்கு போகிறேன், இந்த செயினை வந்து நான் போட்டு போகிறேன், எனக்கு அது சேஃப்டியாக இல்லைங்க, அதனால் எனக்கு இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னோடய கோல்ட் செயின் நான் வீட்டில் வச்சுட்டு எங்கேயோ வெளியே போனால் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் போட்டுக்குவேங்க. மற்றபடி எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஃபுல் செட்டுமே, அந்த தாலியோடு சேர்த்து அந்த ஃபுல் செட்டுமே எனக்கு ஐம்பொனில் ஸ்பெஷல் பாலிஷோ ஒரு மைக்ரோ பாலிஷோ போட்டு கொடுத்துருங்கன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம்டு. பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட சேஃப்டி ஃபஸ்ட்டு. அண்ட் இன்னொன்று நம்ம சேர்த்து வச்சு சேவிங்ஸ், ஒரு நகை வாங்குறதுக்கு ஒரு கிராம் ஜுவல் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் அதை அசால்ட்டாக யாரோ ஒருத்தங்க தூக்கிட்டு போகிறதுக்கு விடுறதும் நம்ம கஷ்டம் தானே. ஸோ அதனால் சேஃப்டியும் முக்கியம் தான். ஸோ அதுக்காகவும் இந்த ஜுவல். ஸோ இந்த 2 ரீசனுக்காக நம்மக்கிட்ட ஐம்பொன் செயின் வாங்குறவங்க நிறைய பேருங்க. ஸோ இன்னுமே மோஸ்ட் வெல்கம்டு. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன்க்கா எப்போ பார்த்தாலும் நான் ஐம்பொன் செயினே கட்டிட்டு அலையிறீங்க, மற்றதெல்லாம் சேல்ஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு என்னோடய ஸ்ரீதேவி மெட்டல்ஸ்னாலே ஐம்பொன் செயினுக்கு ஸ்பெஷல், அவ்வளோதான். அண்ட் என்னோடய ப்ரைஸு அஃபோர்டபுள். என்னோடய ப்ரைஸ் அஃபோர்டபுள்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களோட ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளுங்க. நான் உங்கள்கிட்ட நிறைய என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினவங்க எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்த்தீங்க, இந்த வாய்ஸை இப்போ நான் கேட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிங்கன்ற பட்சத்தில் அடுத்த செகண்ட் நீங்கள் கண்டிப்பாக கீழே போய் கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து தான் மீதி வீடியோவை பார்ப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னோடய ப்ரைஸ் அஃபோர்டபுள்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஐம்பொன் செயின் இந்த ரேட்டில் தான் வரும். ஸோ அதில் எந்த அளவுக்கு என்னால் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது அந்த செயினை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, அதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு, அதில் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அதோட ப்ரைஸோட ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும். நான் 1500 எதுக்குன்ற ரீசன் வந்து அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ என்னோடய ப்ரைஸ் அஃபோர்டபுள்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்கிட்ட என்னென்ன வாங்கியிருக்கீங்க, ஸோ அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போ கம்மிங் டு திஸ் இந்த வீடியோ எதுக்காக நான் இவ்வளோ செயின்ஸ் எல்லாமே பிக்சர்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், பிக்சர்ஸாக போஸ்ட் பண்ணால் நிறைய வந்து வீடியோ கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக போட்டிருக்கேன் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த எப்போவுமே நீங்கள் ஆஃபரே போட மாட்டேறீங்க. நம்மக்கிட்ட எனி டைம் 365 டேஸும் ஆஃபர் தாங்க. நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே, இப்போ நீங்கள் 1000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 100 ருபீஸ்க்கான ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் கொடுத்துருவேன். இது எல்லாருக்குமே, நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நீங்கள் 5000 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 500க்கான ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே 365 டேஸுமே
எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆஃபர் தான் அது. அந்த ஆஃபர் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்குது. ஸோ இது ஓகே. நீங்கள் தீபாவளி ஆஃபர் போடுங்க, பொங்கல் ஆஃபர் போடுங்க, அண்டு ஃபெஸ்டிவல் டேஸ் ஆஃபர் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. மோஸ்ட்லி நான் அதை பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது டைம் இல்லாததுனால நான் அதை சரியாக பண்ணுறதில்ல. இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஆஃபருங்க, அதுவும் ஒரு வாரம் ஆஃபரு, 10 நாள் ஆஃபர்லாம் கிடையாதுங்க. இந்த மந்த் எண்டு 31 நமக்கு தீபாவளி. ஸோ நேற்றுலேருந்து ஸ்டார்டிங்க இந்த ஆஃபர். ஆக்சுவலாக நேற்று நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி பண்ணுறேன். பட் இந்த ஆஃபர் நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். 1ஆந்தேதியிலேருந்து அப் டு 31ஆந்தேதி வரையும் இந்த ஆஃபர் இருக்குங்க. அதாவது 31ஆந்தேதி தீபாவளி. ஸோ 31ஆந்தேதி வரையும் இந்த ஆஃபர் இருக்குங்க. ஸோ இந்த ஐம்பொன் செயின் ஓகே, ஐம்பொன் செயின் கூட இல்லைங்க, நம்மக்கிட்ட 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே, 1500க்கு நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு சாரீ வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்டு நீங்கள் வந்து 1500க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த சாரீ கொடுங்க. இல்லை எனக்கு 2 செயினாக வாங்குகிறேன், 3 செயினாக வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்போவும் அதே ஒரு சாரீ தான் என்னால் கிஃப்ட் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நீங்கள் எத்தனை சாரீ வாங்கினீங்கன்னா எத்தனை செயின் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சாரீ வந்து கிஃப்டாக பண்ணலான் இருக்கேங்க. ஒரு சில்க் சாரீ, அந்த சாரீ வந்து கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அந்த சாரியோட பிக்சர் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சாரீ வந்து கிஃப்ட் பண்ணலான் இருக்கேங்க. அதுதான் நம்ம தீபாவளி ஸ்ரீதேவி மெட்டல்ஸில் வந்து கிடைக்கிற தீபாவளி ஆஃபர். ஸோ ஐம்பொன் செயின் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த இது இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி செயின் வந்து 1550 வந்துடும். ஸோ அதனால் அதில் எல்லாருக்குமே இருக்குது. இல்லை எனக்கு ஐம்பொன் செயின் வேண்டாம், டாலர் செயின் வேணும், கம்மல் வேணும், அது இல்லை பேங்கிள் வேணும், காப்பு வேணும், அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு மினிமம் 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து அவைலபிளுங்க. ஸோ இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே என்கிட்டேருந்து அந்த புடவைய கிஃப்டாக வாங்கணும், இந்த சாரீ வந்து ஸ்ரீதேவி மெட்டல்ஸில் வந்து கொடுத்ததுன்னு நினச்சி நீங்கள் வச்சுக்கணுன்றது என்னோடய ஆசையாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தாங்க அந்த சாரீ. இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 கலர்ஸ் அவைலபிளுங்க. இந்த 25 கலர்ஸில் நானாக செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கலர் கொடுப்பேன். இந்த கலர் தான் வேணும், அந்த கலர் வேணும்னு என்ன கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பல்காக புக் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன கலர் அப்போ அவைலபிளாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நான் அந்த கலர் போடுறேன். மேபி லைட் கலர் ஆர் டார்க் கலர் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.